பாருங்கள், அதில் விட தெளிவாக போட்டுருக்காங்க. இலங்கையில் பிரசித்தி பெற்ற 5 ஈஸ்வரங்களில் ஒன்றான ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நிதிஷன். இன்றைக்கு 2ஆம் மாதம் 26ஆம் தேதி மகா சிவராத்திரி. சரி, மகா சிவராத்திரியில் இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தா எங்கே இலங்கையின் பஞ்ச ஈஸ்வரங்களில் முதன்மையான ஈஸ்வரம் நகுலேஸ்வரத்துக்கு தான் இன்றைக்கு வந்துருக்கிறோம். ரொம்ப நேரம் மெனக்கிற போகிறதில்ல, இரவு மெனக்க போகிறதுக்கு இல்லை. போயிட்டு என்னென்னலாம் இருக்குன்றதை பார்த்துட்டு குயிக்காக வந்துடுவோம். அங்கே தான் வந்துடும். இப்போ நேரம் 5:45 தான் இருக்கும். இந்த டைமில் பெருசாக யாருமே இல்லை. அங்கே பாருங்கள், கோபுரம் தெரியுதா? சரி, ஓகே. இன்னும் என்ன தெரிஞ்ச ஆட்கள் வேறு விடுக்கல, பூசைகள் தொடங்கிட்டு தான். என்ன மாதிரி எனக்கு தெரியலை, பார்ப்போம். இந்த கோயிலை பற்றின வரலாறாக இருக்கட்டும், சரி, சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நான் ஏற்கனவே போன வருஷம் அந்த காணொலியில் விளக்கமாக சொல்லியிருந்திருப்பேன். அந்த காணொலியை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குல்ல? ஆமாம், எனக்கு நேரம் கொஞ்சம் 10 என்று கூட சொல்லலாம். சரி, ஓகே, நாங்கள் நேராக போயிட்டு அங்கே போய் கண்டினியூ பண்ணுவோம். வழக்கம் போல் இதில் மேடை வச்சு இதில் அந்த இசை தவிழ்நாதஸ்வர கச்சேரி மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இசை கச்சேரிகள் நடக்குதா இல்லையான்றது எனக்கு விளக்கமாக தெரியவில்லை. இது சம்மந்தப்பட்ட காணொலி கிடச்சா நான் போடுறேன். போன வருஷம் நான் அந்த காணொலி இருக்குது. இதே இடத்துல அந்த மேடை போட்டிருந்திருந்தவங்க, அது சம்மந்தப்பட்ட காணொலியை நான் இந்த கடைசியில் ஆட் பண்ணி விடுறேன், பார்த்துக்கொள்ளுங்கள். தேரெல்லாம் இருக்குதெல்லாம் இழுத்து முடிஞ்சாச்சா இல்லாட்டி இனித்தானா என்ன மாதிரின்னு தெரியலை. பார்ப்போம். லைனுக்கு இருக்குது பாருங்கள். நான் நினைக்கிறேன் இன்றைய பூசைகள் காலையில் இருந்தே ஆரம்பிக்கப்பட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் நான். பாருங்கள், அதில் விட தெளிவாக போட்டுருக்காங்க. இலங்கையில் பிரசித்தி பெற்ற 5 ஈஸ்வரங்களில் ஒன்றான நகுலாம்பிகை சமேத நகுலேஸ்வரர் சுவாமி கோவில். இலங்கையில் பிரசித்தி பெற்ற 5 ஈஸ்வரங்களில் ஒன்றான நகுலேஸ்வரம் கோவிலில் ஸ்ரீ நகுலாம்பிகை தேவி சமேத நகுலேஸ்வரர் சுவாமி அருள் பாலிக்கிறார். இவ்வாலயமானது மிகவும் பழமை வாய்ந்த வரலாறு பிரசித்தி பெற்ற திருத்தலமாகும். பல நூற்றாண்டுகளுக்கு முன் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த விஜயன் எனும் அரசனால் புதுப்பிக்கப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. எவ்வளவு தூரம் உண்மை என்றது எனக்கு தெரியாது, தொடர்ந்து பார்ப்போம். இவ்வாலயத்தோடு அமைந்துள்ள கீரிமலை கேணியானது கண்டகி தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. இப்புனித தீர்த்தத்தில் ராமர், ராவணன், அர்ச்சுனன், முகுந்தன் ஆகியோர் நீராடி நகுலேஸ்வர பெருமானை வணங்கி சாப விமோச்சனம் பெற்றனர். சிவபெருமானால் சபிக்கப்பட்டு கீரி முகமடைந்த ஜமத்கினி முனிவர் இப்புனித தீர்த்தத்தில் நீராடி நகுலேஸ்வர பெருமானை வணங்கி சாப விமோச்சனத்தை பெற்றார். அதேபோன்று சோழ மகாராஜனின் மகளான இளவரசி மாருத புரதீகவல்லிக்கு வழங்கப்பட்ட சாபத்தினால் அவருடைய முகம் குதிரை முகமானது. அவ்விளவரசி இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இப்புனித தீர்த்தத்தில் நீராடி சாப விமோசனம் பெற்றார் என்பதும் வரலாறாகும். இப்புனித தீர்த்தத்தில் நீராடி நகுலேஸ்வர பெருமானை வணங்கினால் தீராத நோய்களிலிருந்து குணமடைய முடியும். திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு திருமணமாகும் என்பதும் மகப்பேறற்ற பெண்களுக்கு மகப்பேறு கிடைக்கும் என்பதும் இந்துக்களின் நம்பிக்கையாகும். இந்தியாவின் காசியை போன்று இலங்கையில் பிதிர்கடன்களை செய்வதற்கு ஏற்ற ஒரே ஒரு இடமாக திகழ்கிறது. இப்புனித பூமிக்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் நகுலேஸ்வர பெருமான் ஆசீர்வதிப்பாராக. கோவில் தரிசனம் கோடி புண்ணியம்.
சரி, நாங்கள் உள்ளுக்கு கோயிலை கும்பிட்டு சுற்றி பார்த்துட்டு இங்கே திரும்பி வருவோம்.
நீங்கள் இந்த பார்த்த நாதஸ்வர மேள கச்சேரி, அதாவது இந்த இரவு காட்சி மட்டும் கடந்த வருடம் எடுத்த காணொளி. அதுக்கு முதல் எடுத்த எல்லாமே இன்றைக்கு எடுத்த காணொளி தான். அந்த இசை கச்சேரி மட்டும் கடந்த வருடம் எடுத்த காணொளி. ஓகே, இந்த காணொலியை நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இன்னும் நல்ல காணொலி உங்களை சந்திக்கிறேன். நான் நிதிஷன். நன்றி, வணக்கம், பாய் பாய் பாய்.